வெல்கம் டு அம்மா சமையல் ஆரோக்கியம். இன்றைக்கி சமையல் நம்ம பார்க்குறது எறா முருங்கைக்காய் கத்திரிக்காய் குழம்பு, எறா வறுவல். கொஞ்சம் ஜாஸ்தியாக வாங்கினதுனால கத்திரிக்காய் முருங்கைக்காய் குழம்பு எறாவோட வச்சுட்டு எறா வறுவல் அதான் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் போட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். காயிட்டும். இப்போ கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிடுச்சு. கொஞ்சம் வெங்காயம், பொடியாக நறுக்கிறதுனால உடனே இதாகிடும். பல்லாரி வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் போட்டுக்கலாம். தக்காளி, தக்காளியை சாப் பண்ணி வச்சுட்டு ஈஸியாக வதங்கிடும்னு அதே ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி போட்டுக்கோங்க. அதில் அவங்க எவ்வளோ செய்கிறீங்களோ அளவு அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. தக்காளி சாப் பண்ணி பற்றி ஈஸியாக வதங்கிருக்கு. கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு மஞ்சள் போட்டுக்கலாம். பிரான் போடுறதுட்டு ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட போடுவேன். உங்களுக்கு பிடிக்கலைன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் போடுவேன். தனியாக குழம்பு எனக்கு நிறைய வேணும் எனக்கு. அதனால் நான் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கிறேன். ஒரு 4 டீஸ்பூன் போட்டுருக்கேன். இது ஒரு 2 டீஸ்பூன் சால்ட்டு. எவ்வளோ செய்யணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு ஊற வச்சுருக்கேன். அது ஊறிட்டுருக்கு. நல்ல கொதி வந்ததும் கரைச்சி ஊற்றிக்கலாம். அப்புறம் பூண்டு தட்டி வச்ச பூண்டு போட்டுக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். நல்லா கொதி வந்ததும் மூடிட்டு
புளி கரைச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் ஏறா போட்டு முடியும். குழம்பு ரெடியாக வச்சுட்டு இது நல்லா கொதி வரட்டும். கீரை தண்டு இலசாக இருந்தது வாங்கிட்டு வந்தாங்க, அதை போட்டுக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. தண்ணி பத்தலை இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். கொதி வருது. இந்த புளியை கரைச்சி ஊற்றுறேன். இப்போ எல்லாம் போட்டாச்சு. சூப்பராக குழம்பு. புளி ஊற்றியாச்சு, எல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ப்ரான் கொஞ்சம் ப்ரான் சூப்பராக இருக்கும். அந்த ப்ரான் போட்டு இந்த குழம்பு அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். எல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து இந்த பக்கம் அடுப்பில் நான் போட்டுற போகிறேன். போட்டு தட்டு போட்டு மூடி மீடியம் ஹையில் வச்சிடுறேன். இந்த பக்கம் பேன் போட்டுக்கலாம். இறா வறுவலுக்கு இந்த ஏற்கனவே வெங்காயம், அதுக்கேற்ற வெங்காயம் அதுலேயே இருக்குது. எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். இப்போ தக்காளி போட்டுக்கிறேன். இதில் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் வந்து சோம்பு போட்டிருக்கேன். கொத்தமல்லி கருவேப்பிலை அரைஞ்சது. இப்போது இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு தட்டினது. அதெல்லாம் நல்லா வதங்கட்டும். மஞ்சள்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது வந்து வெறும் மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். தனியாத்தூள் வந்து 1 டீஸ்பூன். சால்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். பிரான் போட்டேன். எப்பவுமே வந்து ஒயிட் பிரான் வாங்கினீங்கன்னா குழம்பும் டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப வாயு பண்ணாது. அந்த காலத்தில் எங்கள் வீட்டில் வந்து ஒயிட் ப்ரானை தவிர வாங்க மாட்டாங்க. வேறு ஏதாவது ப்ரான் அனுப்பணும் தான், ஏன்னா இதுதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. இது கிடச்சா வாங்கி செய்து பாருங்கள், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். குழம்பு வறுவல் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும்.
நல்லாவே வந்து நல்லா தண்ணி விடும். அதனால் தண்ணியெல்லாம் ஊற்றாமல் அப்படியே நம்ம ஓப்பன்லேயே வறுத்துக்க வேண்டியதுதான். நல்லா மசாலாலாம் பச்சை வாசனை போய் நல்லா ப்ரான் வந்து வெந்து வந்துடும். இப்போ எல்லாம் போட்டாச்சு ப்ரானுக்கு. இப்படி பண்ணிவிட்டு ஓப்பனாகவே இல்லைன்னா மூடிட்டோம்னா ரொம்ப தண்ணி விட்டுடும். அதனால் வந்து ஓப்பன்லேயே நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். இது முடிஞ்சால் கிட்டே இருந்து இறக்கிறதா இருந்தால் ஹையில் வச்சுக்கலாம், இல்லைன்னா வந்து மீடியம் ஹையில் வச்சுக்கலாம். சாதம் வந்து எலக்ட்ரிக் குக்கரில் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த இது வந்து சமையல் முடிஞ்சிடுச்சு. குழம்பு இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும். ப்ரான் ரெடி ஆகிடும். அப்புறம் காட்டுவோம். ப்ரான் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ப்ரானு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த பக்கம் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு சூப்பராக. நல்லா இது வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், கீரைத்தண்டு, எறா போட்டு குழம்பு, எறா வறுவல், முட்டை ஆம்லெட்டு. எறா வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் குழம்பும் வந்து எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கத்திரிக்காய், முருங்கைக்காய், கீரைத்தண்டு, எறா போட்டு சூப்பராக புளி குழம்பு. அப்புறம் வந்து ரைஸ் வந்து இன்றைய சாப்பாடு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ரைஸு சுட சுட எலக்ட்ரிக் குக்கரில் எறா வறுவல், குழம்பு, இதெல்லாம் செய்முறையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி செய்து பாருங்கள். அப்புறம் வந்து ரசம், தயிர், முட்டை ஆம்லெட். இதுதான் இன்றைக்கி வந்து இது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.